பேர்டோட சவுண்டு கேட்குதா தெரியல உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. ஒரு 2 இயர்ஸும் ஆன்லைன் கிளாஸ் அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ தான் ஃபிசிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ராப்பரான, அதாவது 2 வருஷம் கம்ப்ளீட்டாக ரிஷாக் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ தான் ப்ராப்பராக ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பேக் டு நார்மல். லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்ன்றது காமன் வேர்டாக நம்ம ஸ்கூலுக்கு 1 டைம் மீல் எடுத்துகிட்டு போகிறனால சொல்லுவோம். ஆனால் ரிஷாக்கு வந்து ஸ்கூல் 8 o'clock ஸ்டார்ட் ஆகிறனால பிரேக்ஃபாஸ்ட்மே வந்து எடுத்துகிட்டு தான் போகணும். ஸோ இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அதோட ஸ்நாக்ஸ், அந்த ப்ரிப்பரேஷன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் அது மிஸ் ஆகாமல் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். இன்னைக்கு ஸ்கூலுக்கான மீல் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு மை கிச்சன். இப்போ கரெக்டாக டைம் 4:45 ஆகுது. குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்கிறதுலேருந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. யூஸ்வலி ஜீரகம் போடுவோம். ஜீரகம் வந்து ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது. முதல்ல அரிசி போட்டுட்டா வெந்துடும். அதுக்கு இங்கே 3 பேருக்கும் சேர்த்தே அரிசி போட்டுடுறேன். இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். சாதம் வெந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 5 AM மார்னிங் ரொட்டீன் ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர ஒரு மிஷன் லைஃப் மாதிரி இருந்தது, ஹரிபரியாக இருந்தது. எப்படா நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அது மாதிரி தோணிட்டு இருந்தது. பட் இந்த 2 இயர் கம்ப்ளீட் அந்த பேண்டமிக், அந்த ஷட் டவுனுக்கு அப்புறம் எப்போ நம்மளோட அந்த ரொட்டீன், நார்மல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ திரும்பவும் அந்த பிஸி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆனது. அந்த டேவே வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து ஃபீல் பண்ணுறேன். நம்மளோட இந்த ரொட்டீனை ஒரு அழகான லைஃப் சைக்கிள் சொல்லலாம். அதாவது நம்ம அம்மா நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நமக்காக டேஸ்டியாக சமைச்சு கொடுத்தாங்க. இப்போ அதையே நம்ம குழந்தைங்களுக்காக, நம்ம ஃபேமிலிக்காக பண்ணும்போது அவ்வளோ ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது. டைம் 5:45 தான் ஆகுது. அதுக்குள்ளே நல்லா விடிஞ்சிடுச்சு, வெளிச்சமாக இருக்குது. பேர்டோட சவுண்டு கேட்குதா தெரியல உங்களுக்கு. அந்த சர்ப்பிங் சவுண்ட் சூப்பராக இருக்குது. ரிஷாக்கோட பேக் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன், அதான் எடுக்கிறதுக்கு வந்தேன். தேங்காய் திருவுறதே ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான். நம்ம ஆர்மை ஸ்ட்ரென்தன் பண்ணது, நம்ம நீயோட ஸ்டெபிலிட்டியை காமிக்குது. டாக்குமெண்ட்ஸ் டே 1க்கான லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஒரு லைட் ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னும் போது லெமன் எடுத்திருக்கேன். லெமன் வந்து சீட் இல்லாமல் எடுத்துட்டு அதில் டர்மரிக் போட்டுட்டு டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு வந்து ஹிமாலயன் சால்ட் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரிஷாக்கோட ரொட்டீன் 6 o'clock ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு எழுப்பி விடாம அவனே எழுந்துட்டான். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டு அது பொட்டிச்சினாலே அந்த சாப்பாடோட ருசி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு இருக்கேன். இது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இருக்கேன். இது கூட வேர்க்கடலை இருந்தால் கூட போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போனா பசங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும்.
இது கூடவே காஞ்ச மிளகா வத்தலும் போட்டு தாளிச்சுக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் மறந்துட்டதுனால இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு இருக்கேன். லெமன் ரைஸ்க்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை ஆற வச்சு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாம பிறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம காலையிலேயே கிளம்பும்போது 7:30க்கெலாம் அப்படி வீட்டில் இருந்து போகும்போது நமக்கு வந்து பசியே இருக்காது. பசியே இல்லாமல் தான் வந்து சாப்பிட்டுட்டு போவோம். அதனால இங்கே வந்து இவங்க ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்ல இது. 8 o'clock ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு 8:40 8:45 அந்த டைமில் தான் பிரேக்ஃபாஸ்ட் டைமு. ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் பசியும் இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்து சாப்பிடவும் முடியும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரிஷோக்கு வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வார்ம் வாட்டர் வந்து பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சிருவேன். ஒரு 1/2 hour 45 minutes அப்படியே வச்சிருவேன். ஏன்னா நம்ம இப்போ டிஷ் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வாட்டர் ஊற்றும் போது அந்த ஃப்ளேவரோட சேர்ந்து குழந்தைங்களுக்கு உடம்புக்கு வயிற்றுக்கு ஏதாவது வர சான்ஸ் இருக்கு. ஸோ இதை மாதிரி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் லைட்டாக அந்த சூடு இருக்கும் போதே லைட்டாக ஷேக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அந்த வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஃபில் பண்ணோம்னா நல்லது. லெமன் ரைஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷனில் பசங்க மெயினாக ரொம்ப ஈகராக வந்து டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் சாண்ட்விச் தான் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஹோல் வீட் பிரெட் தான் யூஸ்வலி வாங்குவேன். ஏன்னா இது வந்து 0% மைதா அந்த இது தான் வாங்கிப்பேன். இதுக்கு வந்து யூஸ்வலி நம்ம பட்டரில் வந்து கார்லிக் கட் பண்ணி கொரியாண்டர் லீஃப் கட் பண்ணி அப்படியும் பண்ணலாம். பட் டைம் கன்சியூம்னால நான் வந்து இது வந்து பட்டர் வந்து கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ சாண்ட்விச்க்கு வந்து கார்லிக் பிரெட் தான் வைக்க போகிறேன். கேஸ்ட் அயர்ன் டவாவில் தான் பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேஸ்ட் அயர்ன் டவாவோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் தான் வந்து அரிசி மாவு தோசை சுடுறது, கோதுமை தோசை சுடுறது, அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுறது, அடை சுடுறது எல்லாமே பண்ணுவேன். தோசைலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தோசை சுடுற கல்லில் சப்பாத்தி போட்டோன்னா தோசை சரியாக வராது அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த டவாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும். தோசையும் பர்ஃபெக்டாக வரும். இந்த டவா வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த வேலையுமே விரும்பி செஞ்சால் நிறைவாக முடியும்னு வாங்க. ஸோ இன்னைக்கு என்னோட இந்த மீல் ப்ரிப்பரேஷன் நல்ல டேஸ்டியாக பர்ஃபெக்டாக முடிஞ்சது. பேக்கிங்கும் ஓவர். லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் ரெடி. இன்னைக்கு இது உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. இந்த மார்னிங் ரொட்டீன் உங்களுக்குமே இதே மாதிரி நீங்களும் பிஸியாக நல்லா ஆக்டிவாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. See you in the next video. Thank you.